இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்ம தொடர்ந்து தேவனை குறித்து, அவர் மேல் வைக்கிற நம்பிக்கையை குறித்து நம்ம தியானித்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ என் இருதயத்துல ஆவியானவர் ஒரு வார்த்தைய பேசிக்கொண்டே இருக்கிறார். அது ஏன் ஏன் எதற்காகன்னு தெரியல. அன்பில் பரிசுத்தம். அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறாராம். அப்போ இந்த அன்புல நம்ம எவ்வளோ தூரம் பரிசுத்தமா இருக்கிறோம்? உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக. நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறோம், ஒருத்தரோட ஒருத்தர் இணைக்கப்பட்டிருக்கிறோம், ஒருத்தருக்காக ஒருத்தர் ஜெபிக்கிறோம். இதுல நம்ம ஹார்ட் எப்படி இருக்கு? பேருக்காக எதையாவது செய்கிறோமா? இல்ல உண்மையாய் அன்பில் நிறைந்து நம்ம காரியங்களை செய்கிறோமா? அன்பில் பரிசுத்தம் இருக்கிறதா? ஆபிரகாம பார்க்கிறோம். லோத்துக்கு ஆபிரகாம் மேல ஒரு பெரிய ஒரு அன்பு இருந்ததா நமக்கு தெரியல. ஏன்னா, நீ செழிப்பான இடத்துக்கு போ. அப்படின்னு நீ எந்த இடத்துக்கு போறியோ அந்த இடத்துக்கு போ. அப்படின்னு ஒண்ணு ஆபிரகாம பத்தி லோத்து யோசிக்கவே இல்ல. தான் ஒரு செழிப்பான இடத்த தேடிட்டு போயிட்டார். ஆனா, அதே லோத்துக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்த உடனே, அந்த ஆபிரகாமால அந்த அன்பின் இருதயம் அத தாங்க முடியாம லோத்துக்காக ஆபிரகாம் அங்கே போய் அங்க யுத்தம் பண்ணுகிறத பார்க்கிறோம். லோத்து அங்க காப்பாற்றப்படும் அந்த சோதோம் கொமோரா அழிவிலிருந்து லோத்து காப்பாற்றப்படணும்னு சொல்லி ஆபிரகாம் லோத்துக்காக வேண்டிக் கொண்டதை பார்க்கிறோம். இன்றைக்கும் நம்ம இருதயம் எப்படி இருக்கிறது? அன்பில் பரிசுத்தமுள்ள இருதயமாய் நம்முடைய இருதயம் இருக்கிறதா? நம்ம எபேசியர்ல அததான் பார்க்கிறோம். அந்த வசனம் எடுத்தா வாசிங்க ஆன்ட்டி. எபேசியர் 1, 3, 4ல இருக்கும். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. தமக்கு முன்பாக அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் நம்மை என்ன செய்திருக்கிறாராம்? கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அப்போ அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாய் நாம் வாழும்படிக்கு நம்மை தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார்னா, இன்னைக்கு மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுக்கிறான். வசனம் தெளிவா சொல்லுது. அப்போ உண்மையாய் நம்ம அன்பை விதைத்தோம் என்றால், நாம் அன்பை அறுவடை செய்ய முடியும். ஒரு காரியத்துல நம்ம நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு நம்ம ஒரு கம்ஃபர்ட்டா, நம்ம ஒரு ஆறுதலா, உண்மையான அன்போடு அவர்களுக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது, உண்மையான அன்புல அந்த அன்புல மாய்மாலம் இருக்கவே கூடாது. நம்முடைய அன்பு மாயமற்றதாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கு. அந்த இடத்துல தான் கர்த்தர் ஆசீர்வாதத்தையும், ஜீவனையும் அங்கே கட்டளையிட முடியுமாம். சங்கீதம் 133ல பார்க்கிறோம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. ஒருமித்து இப்ப இந்த இடத்துல நம்ம கூடி இருக்கிறோம்னா, நம்ம எல்லாரும் பிசிக்கலா ஒரு பிளேஸ்ல இல்ல. ஆனா, நீங்க உண்மையான அன்புல நம்ம ஒவ்வொருவரோடு கூட ஒருவர் இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால், அங்க நிச்சயம் ஆசீர்வாதமும், ஜீவனும். ஒவ்வொரு நாள் காலையிலயும் நான் இன்னைக்கு காலையில கூட நான் ஆண்டவரே என்னோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிற நீங்க எனக்கு தந்த உம்முடைய பிள்ளைகள். இவர்களுடைய வாழ்க்கையில நான் அந்த கன்ஃபெஷன்ஸ நான் பேசுறேன். அறிக்கைகள நான் பேசுறேன்னு சொல்லி, நான் பேசும்பொழுது, அந்த நேரத்துல இருந்தே ஆண்டவர், உன்னோடு உண்மையாய் இணைக்கப்பட்டிருக்கிறது யார்? ஒருவேளை சில இந்த டெய்லி ரெகுலரா வரணுங்கிறது முடியாது சில நேரங்கள்ல. நான் அத சொல்லல. ஆனா உண்மையாய், இருதயத்திலிருந்து உண்மையாய் இணைக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு நிச்சயம் நம்ம ஒருத்தருக்காக ஒருத்தர் பண்ணுகிற ஜெபம் அது மிகவும்
வல்லமையுள்ளது. நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. இது நான் பண்ணாலும் சரிதான், நீங்க பண்ணாலும் சரிதான். அது உண்மையாக நீங்க செய்யும் பொழுது, அன்பில் நிறைந்து செய்கிற, ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜெபமும் அது வல்லமை உள்ளதா இருக்கும். இன்னைக்கும் என் ஃப்ரெண்ட் இங்க இருக்கிறா. எத்தனையோ வருஷங்களா என்னோடு கூட அவ தொடர்புல இருக்கிறா. ஒவ்வொரு நாளும் நாங்க ஜெபிக்கும் பொழுது, அந்த உண்மையான அந்த அன்புல அவளுடைய இருதயம் என்னோடு இணைக்கப்பட்டுரும். நாங்க என்ன ஜெபிக்கிறோமோ, அந்த காரியத்துல அற்புதம் நடந்தே தீரும். அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இப்ப வரைக்கி நேத்து கூட அவ கூட சேர்ந்து ஜொ நான் ஜெபித்துக் கொண்டு இருக்கும்போது, நான் யோசித்து பார்த்தேன். எவ்ளோ தூரம் ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை, உண்மையான ஜெபத்தை, ஒரு மனதின் ஜெபத்தை அதான் பூமியிலே இருவர் ஒருமனப்பட்டிருந்தால், அவர்கள் விரும்புகிற காரியம் உண்டாகும். இங்க ஒரு மனது அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான ஒன்றா இருக்கிறது. இருதயத்துல என்னதோ சொல்றாங்க கேட்கிறோம். அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம ஒரு நாளும் வரக்கூடாது. இருதயம் இணைக்கப்பட்டிருந்தால், நிச்சயம் அங்க இம்பார்ட்டேஷன் அது தானாக நடக்கும். இன்னைக்கும் அங்க அந்த ஜெபா சிஸ்டர்ஸ் அந்த அவங்க உண்மையா இருதயம் அங்க இணைக்கப்பட்டிருக்கு. அவங்க ஒருவேள அந்த மீட்டிங் கூட ரெகுலரா வர முடியல. ஆனா, தினம்தோறும் அந்த வார்த்தைய கேட்கிறதுலயும், எழுதுறதுலயும், அந்த வசனத்தை மனுஷர் வசனமாக அல்ல, தேவ வசனமாகவே ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு அங்க பலன் அளிக்கப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். அவங்க பலனை பெற்றுக்கொள்ளுகிறத பார்க்கிறோம். அப்போ ஏதோ ஏனோ தானோன்னு நம்ம கேட்க நாம் அழைக்கப்படவில்லை. தேவன் ஒவ்வொருத்தருக்கும் சில மனிதர்கள வைத்திருக்கிறார். எனக்கும் நான் என்னை அதாவது இன்னைக்கு என் இருதயத்துல ஆண்டவர் அததான் சொன்னார். "நீ எவ்வளோ தூரம், நீ எந்த இடத்துலலாம், நீ எப்படியெல்லாம் ஆசீர்வாதத்த பெற்றுக்கொண்ட, அத இன்றைக்கு உன்னோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளுக்கு நீ சொல்லணும்னு சொல்லி நானும் இல்ல இந்த மெசேஜுக்குள்ள போகணும்னு ட்ரை பண்றேன். ஆனா மறுபடியும் இந்த வார்த்தைகள் என் உள்ளத்துல துடித்துக் கொண்டே இருந்தபடியினால தான் இத நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். நான் கிறிஸ்துவுக்குள்ள வளர்ந்து வருகிற அந்த காலத்துல, இப்ப வரைக்கும் நான் யார் மூலமாகலாம் அந்த வார்த்தைகள் மூலம் பலப்பட்டணும். சிலர நம்ம நேர்ல கூட பார்த்திருக்க வாய்ப்பில்ல. ஆனா அப்படிப்பட்டவங்களுக்காகலாம் அடிக்கடி நான் அவங்களுக்காக நன்றி சொல்லுவேன். அவங்களுக்காக நான் பிளெஸ் பண்ணுவேன். இப்போ வரைக்கும், இன்னைக்கு காலையில கூட, ஆண்டவரே இவங்கலாம் இந்த வார்த்தைகள்லாம் இவங்க மூலமா நான் பெற்றுக்கொள்ளலன்னா, நான் இன்றைக்கு இந்த இடத்துல வந்திருக்க முடியாதே! மனதார அவங்களையும், அவங்க குடும்பங்களையும், ஊழியங்களையும் நான் பிளெஸ் பண்றேன். இதுதான் உண்மையாய் நம்ம ஒருவருக்கொருவர் இணைக்கப்பட்டிருக்கிற ஒரு காரியம். நீங்க யார் மூலமா வெளிச்சத்துக்கு வந்தீங்க? யார் மூலமா சத்தியத்த அறிந்து கொண்டீங்க? நீங்க இன்றைக்கு இந்த அளவுக்கு பலப்பட்டிருக்கிறீங்க. இந்த அளவுக்கு நீங்க விடுவிக்கப்பட்டிருக்கிறீங்க. அப்படின்னா, அடிக்கடி நீங்க ஆவியானவர் நினைவுபடுத்துகிற நேரங்களில் எல்லாம், அவங்கள உண்மையா நேசித்து நீங்க பிளெஸ் பண்ணி பாருங்க. உங்க வாழ்க்கையில அவங்க மேல இருந்த இம்பார்ட்டேஷன் உங்களுக்கு வருகிறத நீங்க பார்ப்பீங்க. தீர்க்க அந்த தீர்க்கதரிசி என்னும் நாமத்தின் நிமித்தம் தீர்க்கதரிசி ஏற்றுக்கொள்ளுகிறவன், தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை அடைவான். ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா கூட, அது பலன் இல்லாமல் போகாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாருன்னா, நீங்க உண்மையாய் அன்பில் இணைந்து, நீங்க என்னோட மெசேஜ மட்டும் தான் கேட்கணும். இதெல்லாம் நான் அப்படியெல்லாம் நான் சொல்லவே வரல. ஆனா இருக்கிற இடத்துல உண்மையான அன்பில் நாம் இணைந்திருப்போம் என்றால், நம்ம இந்த இடத்துல மட்டும் அன்புல பரிசுத்தம் இல்ல. இன்னைக்கு நம்ம கூட எல்லா உறவுகளா இருக்கட்டும், நம்ம கூட இணைக்கப்பட்ட யாரா இருந்தாலும், அங்க பட்டவர்கள், படாதவர்கள் எல்லாரிடத்திலயும் அந்த அன்புல பரிசுத்தம் நமக்கு இருப்பது அவசியம். அதற்காகவே கிறிஸ்து நம்மை தெரிந்து கொண்டார். குற்றமற்றவர்களாய் இருக்கும்படி. இந்த அன்புல இல்லையே, என்னால முடியலையே அப்படின்னு நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் எல்லாம் இல்ல. ஏன்னா, தேவ அன்பை நமக்குள்ளே அவர் ஏற்கனவே ஊற்றியிருக்கிறார். தேவ அன்பு.
தேவ அன்பு யாரையும் அது என்ன செய்யாது? குற்றம் கண்டுபிடிக்காது, ஜட்ஜ் பண்ணாது. எதையுமே அது நம்மள மாதிரி அந்த தேவ அன்பு செயல்படாது. இன்றைக்கு அந்த அன்ப எனக்குள்ளே என் தேவன் ஊற்றி இருக்கிறபடியினால், அந்த அன்பிலிருந்து நான் செயல்படுகிறேன். நீங்க அத கன்ஃபஸ் பண்ணி பாருங்க. உங்க இருதயத்துக்குள்ளேயே நீங்க மன்னிக்கிறது எளிதா மாறும். நீங்க அத கன்ஃபஸ்னா வாயில பண்றது இல்ல. ஏன் நம்மளால மன்னிக்க முடியல? ஏன் நம்மளால சிலர் மேல இன்னும் வெறுப்பாகவே இருக்கு? அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அவங்க செய்த காரியங்கள் உங்கள ஹர்ட் பண்ணிச்சு. உங்களுக்கு பிரியமானத அவங்க செய்யல. நீங்க வெறுக்கிற காரியங்கள அவங்க செய்றாங்க. உங்கள ஹர்ட் பண்றாங்க, உங்கள குற்றப்படுத்துறாங்க, உங்க அடையாளத்தையே சந்தேகப்பட வைக்கிறாங்க. உண்மையிலே கிறிஸ்து என் கூட தான் இருக்கிறாரா? அப்படிங்கிற அளவுக்கு சில மனிதர்களுடைய செயல்கள் இருக்கு. ஆனா, ஒண்ணு நமக்கு புரியல. இந்த உலகத்தை படைத்தவர் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நம்ம கூட ஒன்றாக அவர் கலந்திருக்கிறார். இன்றைக்கு நமக்கு நடப்பது நமக்கு நடக்கவில்லை. அது அவருக்கு நடக்கிற ஒரு காரியம். அவருக்கு எல்லாம் தெரியும். அவங்க அறியாம செய்றாங்க. அப்பா, நீர் அறிந்திருக்கிறீர். நீர் சகலத்தையும் அறிந்திருக்கிறீர். உங்ககிட்ட அவங்கள நான் ரிலீஸ் பண்ணிர்றேன். நான் மனதார அவங்கள மன்னிக்கிறேன். உமக்கு தெரியும். அப்படின்னு சொல்லி, நீங்க அவர்ட்ட அந்த காரியங்கள, அந்த வார்த்தைகள, அவங்க செய்த செயல்கள ஒப்புக் கொடுத்துட்டு, மனதின் ஆழத்திலிருந்து அவங்கள மன்னித்து நீங்க ரிலீஸ் பண்ணும் பொழுது, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்திருக்கிற பல காரியங்களிலே அற்புதங்கள் நடக்கிறத நீங்க பார்க்க முடியும். இன்னைக்கு வரைக்கும். ஏன்னா, பலருக்கு தடையே அதுதான். மனதுல முழுவதுமாய் அப்படிப்பட்ட நபர்கள் தான் நிறைஞ்சிருக்கிறாங்க. தேவன் இருக்க வேண்டிய இடத்தில் அந்த மனிதர்கள் நிரம்பி இருக்கிறார்கள். அவங்களே ஐடலா மாறிர்றாங்க. எப்பவுமே அவங்க சொல்றத நினைச்சுட்டு, அவங்க பண்ற செய்கைகள பார்த்துட்டு, இதுவே ஐடலா மாறிருது. அப்ப எப்படி தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட முடியும்? அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, "மன்னிச்சிரு. கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல, நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அன்புல பரிசுத்தமா இருங்க. முன்னாடி ஒண்ணு, பின்னாடி ஒண்ணு பேசக்கூடாது. இருதயத்துல நம்ம எப்படி இருக்கிறோம்? அது ரொம்ப அவசியம். நம்ம அன்ப இருதயத்துல இருந்து நம்ம விதைச்சோம்னா, அந்த அன்பு நமக்கு மறுபடியும் கிடைக்கும்." நான் நெறைய பேருக்கு பார்த்திருக்கிறேன். ஏன் இத சொல்றேன்னா, நீங்களும் அந்த வாழ்க்கைய அனுபவிக்கணும். நான் உண்மையா மனதின் ஆழத்தில் இருந்து எல் பண்ணுகிற ஜெபங்கள் இப்போ சம்பந்தப்பட்டவர்களுக்கு அது பெரிய ஆசீர்வாதமா முடியும். ஆனா, அதே நேரத்துல என் வாழ்க்கையில நான் பல ஆசீர்வாதங்கள அதே நாள்ல கூட நான் பார்த்திருக்கிறேன். ஒரு பிள்ளைக்காக நான் அந்த பிள்ளைக்கு திருமணம் நடக்கல. ரொம்ப பாரமா என்னுடைய இருதயத்துல இது சில வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த காரியம். அந்த பிள்ளைக்காக நான் பாரமாய் ஜெபிக்கிறது உண்டு. அந்த பிள்ளையினுடைய திருமணம் ரொம்ப அற்புதமா, ஆச்சரியமா நடந்தது. ஆனா, அந்த பிள்ளையினுடைய அதே திருமண நாள்ல, நெடுங்காலமா எனக்கு தடையா இருந்த ஒரு காரியமும், அதே நாள்ல எனக்கு நடந்தது. இத மாதிரி ஒரு நாள் இல்ல, பல காரியங்கள்ல நான் அப்படி அற்புதங்கள நான் பார்த்திருக்கிறேன். அப்போ இந்த எந்த அளவுக்கு நம்ம ஹார்ட்ட தேவன் பார்க்கிறார். மனுஷன் முகத்தை பார்க்கிறான். கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். என் கூட என் அப்பா இருக்கிறார். என்னை யார் என்ன பேசுனான்னு, சொன்னான்னு, அது நிஜம் அல்ல. என் கூட அவர் ஒண்ணா கலந்திருக்கிறார்னா, பவுல பார்த்து சொன்ன வார்த்தை தான். "சவுலே, சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்?" நம்மள ஒருத்தர் துன்பப்படுத்துறத அவர் எப்படி பார்க்கிறார்? அவரை துன்பப்படுத்துகிறதாய் பார்க்கிறார். அப்ப ஏன் நம்ம கவலைப்படணும்? நம்ப ஏன் இந்த கோபத்திலயும், வெறுப்புலயும் இருக்கணும்? மனதுல இருந்து எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிட்டு, "அப்பா நீங்க எனக்கு இருக்கிறீங்க. நீங்க மாத்திரம் போதும். அவங்கள நான் மனதார மன்னிக்கிறேன். நான் நேசிக்கிறேன்."
அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஹார்ட்ல இருந்து நீங்க ரிலீஸ் பண்ணி பாருங்க. இங்க இணைக்கப்பட்டிருக்கிற நீங்கள் உண்மையான இருதயத்தோடு நீங்க இணைக்கப்பட்டிருக்கிறீங்கன்னா, நிச்சயம் அந்த ஆசீர்வாதங்களை நீங்க பெற்றுக்கொள்ளுவீங்க. இதுல நெறைய பேரு இப்போ இப்ப என் ஃப்ரெண்டே எனக்கு ஃபெமிலியர் பல வருஷமா நாங்க ஒண்ணா தான் இருக்கோம். ஆனா, அவ என்னுடைய வார்த்தைய ஒரு நாள் கூட அலட்சியமாய் பார்த்ததில்ல. இல்ல அவ சொல்றா, அவ அவ சொல்றத நம்ம கேட்கணும். அத அப்படியே ரிசீவ் பண்ணி வாழ்க்கையில அற்புதங்களை அவள் பார்க்கிறத நான் பார்க்கிறேன். இது நம்ம ஃப்ரெண்டு தானே! இவ என்ன சொல்லப் போறா? அப்படிலாம் இல்ல. அதுதான் பவுல் சொல்றாரு. நீங்க மனுஷர் வசனமாக அல்ல, தேவ வசனமாக ஏற்றுக்கொண்டபடியால். அப்போ காலைதோறும் நம்ம கூடி வர்றோம்னா, அது தேவனிடத்திலிருந்து வருகிற வார்த்தையாய் நம்ம பார்க்கிறோமா? அதை ஏற்றுக்கொள்றோமா? அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிகிறோமா? இதெல்லாம் உண்மையா நீங்க இணைக்கப்பட்டிருப்பீங்கன்னா, இத நிச்சயம் செய்யுங்க. சிலர் ஓடிக்கொண்டே இருக்கிற வாழ்க்கை. அங்க ஓடி, இங்க ஓடி, அப்படி ஓடி இப்படிப்பட்டவர்கள் ஒரு நாளும் வளர முடியாது. கிறிஸ்துவுக்குள்ள வளர முடியாது. நீங்க உங்களுக்குன்னு யாரெல்லாம் நான் மட்டும் இல்ல. இன்னைக்கும் நீங்க எத்தனையோ பேர நீங்க ஃபாலோ பண்ணலாம், கேட்கலாம். சத்தியத்த மாத்திரம் கேளுங்க. உங்கள பயமுறுத்துகிற வார்த்தைகள், கிறிஸ்துவுக்குள் நீங்கள் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள்ங்கிற எண்ணத்துக்கு விரோதமாய் எழும்புகிற வார்த்தைகள், நீங்க பாவின்னு உங்கள சொல்லுகிற வார்த்தைகள், இத நீங்க தொடர்ந்து கேட்டுக் கொண்டிருப்பீங்க. நான் பேசுறதையும் கேட்டு, நீங்க அதையும் கேட்கும் பொழுது உங்களுக்கு குழப்பம் வரும். மற்றபடி நீங்க சத்தியத்த நீங்க எங்க வேணாலும் கேளுங்க. ஆனா அதுல உங்க ஹார்ட் இணைக்கப்பட்டிருக்கணும். தேடி அங்க, இங்கன்னு ஓடாம, கொடுக்கப்படுகிற வார்த்தைகள்ல நம்ம வேலை செய்கிறோமா? அதுதான் ரொம்ப முக்கியம். ரொம்ப அவசியம். அங்க போனா அது கிடைக்கும், இங்க வந்தா இது கிடைக்கும் அப்படின்னு ஓடிக்கொண்டே இல்லாதபடி, நமக்கு தேவன் கொடுக்கிற வார்த்தையில நம்ம நம்ம அதுல செயல்படுறோமா? அதுல உண்மை உத்தமமா இருக்கிறோமா? இதைத்தான் தேவன் பார்க்கிறார். இன்றைக்கும் கர்த்தர் நம் ஒவ்வொருவரோடும் கூட அவர் இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அது பெரிய டஃப்பான வேலைலாம் இல்ல. ஒவ்வொரு நாளும், அப்பா உங்க அன்பு. நான் என்ன செஞ்சாலும் என்ன நேசிக்கிற அன்பு. அதுதான் உங்க அன்பு. அந்த அன்ப என் இருதயத்துல நீங்க ஊற்றி இருக்கிறீங்க. அந்த அன்புல இருந்து மற்றவங்கள நான் மன்னிக்கிறேன். மற்றவங்கள நான் நேசிக்கிறேன். இத உங்களுக்குள்ளுக்குள்ளேயே நீங்க சொல்லிட்டே இருங்க. ரொம்ப எளிதா இருக்கும். நீங்க என்ன துன்பப்படுத்துறாங்கன்னா, நீங்க அத அப்படி பார்க்கல. உங்களுக்கு நேரிட்ட காரியமா தான் நீங்க பார்க்கிறீங்க. நான் எத குறித்தும் கலங்க வேண்டிய அவசியம் இல்ல. அப்பா இது எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் கொடுக்கிறேன். அப்படின்னு சொல்லி நீங்க ஹேண்ட் ஓவர் பண்ணும் பொழுது, கர்த்தர் அற்புதமாய் உங்களுடைய காரியங்களை அவர் நடத்துகிறவராய் இருக்கிறார். நேற்றைய தினத்திலும் அந்த ஐ ஆம் அப்படிங்கிற அந்த வார்த்தை எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஒரு நாள் கூட நான் பலவீனப்பட்டவள், நான் தகுதி இல்ல, எனக்கு ஞானம் இல்ல, இந்த வார்த்தை உங்க வாயிலிருந்து எழும்பவே கூடாது. நீங்கள் கிறிஸ்துவின் சாயலாய் உருவாக்கப்பட்டவர்கள். கிறிஸ்துவுக்குள்ள புது சிருஷ்டியா இருக்கிறீங்க. நீங்க தேவனுக்கு பிள்ளையா இருக்கிறீங்க. ஆனா, நீங்க இந்த அடையாளத்தை மாற்றி மாற்றி பேசும் பொழுது, அந்த வார்த்தை பலனடைகிறது. ஏன்னா, ஐ ஆம் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமையை தேவன் வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். மரணமும், ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. இன்னைக்கு தேவன் மனுஷனுக்கு கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட்டே என்னன்னா, பேசுகிற திறன். மற்ற மிருகங்களுக்கோ, பறவைகளுக்கோ எதுக்கும் இல்லாத ஒரு திறன் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். நமக்கு பேசுகிற திறனை கொடுத்திருக்கிறார். தேவன் பேசினார். வெளிச்சம் உண்டாக கடவதுன்னு பேசுறாரு. வெளிச்சம் உண்டாகிற்று. ஆதியாகமம் 1ல அவர் பேசியே சகலவற்றையும் சிருஷ்டிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். நம்முடைய வார்த்தைகள் உண்டாக்குகிற வல்லமையை உடையதாய் இருக்கிறது.
அப்போ நம்முடைய நாவினாலே நம்ம விசுவாசத்தை வெளிப்படுத்தவும், மற்றவங்கள பிளஸ் பண்ணவும், நம்முடைய மனதை தேவனுடைய சத்தியத்துல நிறுத்தும்படியாக, அந்த சத்தியத்திலிருந்து நம்முடைய வார்த்தைகளை பேசும்படியாகத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார், தெரிந்தெடுத்திருக்கிறார். இன்றைக்கு இந்த வார்த்தைகள் தான் நம்முடைய இருதயத்தின் கண்ணாடியா இருக்கு. நம்முடைய இருதயத்த ரிஃப்ளெக்ட் பண்றதே நம்முடைய வார்த்தைகள். சிலர் அது மாய்மாலமா பேசுறவங்க இருக்கிறாங்க. ஆனா பலருடைய வார்த்தைகள் இருதயத்த ரிஃப்ளெக்ட் பண்ணுது. சில நேரம் சில மனிதர்கள் நம்ம மேல பொறாமப்பட்டு பேசுற மாதிரி இருக்கும். அது அவங்களுடைய இருதயத்தை வெளிப்படுத்துகிற காரியம். அவ்வளவுதான், தெரியாம பேசுறாங்கன்னு நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதுதான். நான் கர்த்தருக்குள் இருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன்னா, இந்த பொறாமை எதுவும் என்ன அஃபெக்ட் பண்ண முடியாது. இப்போ நம்ம என்ன பேசுறோம்? நம்ம இருதயத்துல என்ன நிரம்பி இருக்குது? அப்படின்னு காட்டுகிற கண்ணாடி தான் நம்முடைய வார்த்தைகளா இருக்கிறது. இருதயம் பயத்துல நிரம்பி இருந்துச்சுன்னா, பயம் நிறைந்த வார்த்தைகள தான் நம்ம பேசுவோம். இருதயம் விசுவாசத்துல நிரம்பி இருந்ததுன்னா, விசுவாசத்த பேசுவோம். இருதயம் தேவனுடைய வார்த்தைகளினால் நிரம்பி இருந்ததானால், வார்த்தையை பேசுகிறவர்களாய் இருக்கிறோம். அப்படிப்பட்ட இருதயம் சமாதானத்த வெளிப்படுத்தும். வார்த்தைகள்ல சமாதானம் இருக்கும். நம்பிக்கை இருக்கும். இப்ப இந்த 12 உளவாளிகள் வேவு பார்க்கிறவங்க, நம்மளால அந்த தேசத்த சுதந்தரிக்க முடியாது. எங்களால் முடியாது. நம்மால் முடியாது. ஆனா யோசுவாவும் காலேபும் என்ன சொல்றாங்க? கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்ம மேல பிரியமா இருக்கிறார்னா, நம்ம நிச்சயமாய் அவர்களை ஜெயிப்போம். வாசிக்கலாம். எண்ணாகமம் 14:8, 9. கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்தில் நம்மை கொண்டு போய் பாலும் தேடும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாய் மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். எவ்வளோ அழகா இந்த யோசுவாவும் காலேபும் என்ன பேசுறாங்க. கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். அடுத்ததா சொல்றாங்க, அந்த ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியது இல்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். இவங்க மனதுல இருக்கிற படம்லாம் அதுதான். ஆனா அவங்க மனதுல இருக்கிற படம்லாம் வேற மாதிரி இருக்கு. இவங்களே வெட்டுக்கிளிய மாதிரி பார்க்குறாங்க. அவங்கள பெரிய ராட்சதர்களா, அவங்கள பெரிய மனிதர்களா பார்க்கிறாங்க. இங்க தேவன்னு ஒருவர் அவங்க இருதயத்துல இல்லவே இல்ல. ஆனா இங்க யோசுவாவும் காலேபும் என்ன சொல்றாங்க? அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடே இருக்கிறார். இத நம்முடைய சூழ்நிலைகளுக்கு மத்தியில நம்ம பேசுறோமா? இல்ல சூழ்நிலைகள் நமக்கு சொல்ற காரியத்த பேசிக் கொண்டு இருக்கிறோமா? 10 பேருக்கு பயம். அந்த பயத்த பேசுறாங்க. இவங்க யார நம்பி இருக்கிறாங்க? தேவன பார்த்திருக்கிறாங்க. அவர் செய்த நன்மைகள் எல்லாம் நெனச்சு நெனச்சு இவங்க இருதயம் நன்றியால் நிரம்பி இருக்கிற இருதயமா இருக்கிறது. அந்த எகிப்துல 10 வாதைகள், அதுல 1 கூட இவங்கள அஃபெக்ட் பண்ணல. வனாந்தரத்துல அவங்கள வழிநடத்திட்டு வந்த பாதை செங்கடலை பிளந்தவர். பிளந்து வெளிய கொண்டு வந்தத அவங்க பார்க்கிறாங்க. வனாந்தரத்துல மன்னாவினால் அவர்கள போஷித்தத பார்க்கிறாங்க. பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பம். அவங்க போட்ட ட்ரெஸ் சின்னதாகல. அவங்க போட்ட செருப்பு பழசாகல. இது எல்லாத்தையும் அவங்க அப்படியே என்ன செய்றாங்க? அனுபவிச்சு அத நன்றி செலுத்திக் கொண்டே இருக்கிறாங்க. ஆனா, இந்த 10 பேருடைய இருதயம் உணர்வில்லாத இருதயம் இருளடைந்தது. ரோமர் 1ல பார்க்கிறோம். அவர்கள் தேவனை அறிந்தும், தேவனை மகிமைப்படுத்தாமலும், ஸ்தோத்தரியாமலும் இருந்து, தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். அந்த 10 பேரும் அவங்க சிந்தனைகளினாலே வீணரானவர்கள்.
இவங்க எததான் பார்க்கறாங்க? தேவன பார்க்கவே இல்ல. இவ்ளோ தூரம் அற்புதமாய் வழிநடத்திட்டு வந்த தேவன பார்க்கல. அப்போ இருக்கிற சூழ்நிலை. அப்ப அவங்க பார்த்துட்டு வந்த காரியம். அது அவங்களுக்கு பெருசா தெரியுது. முழுவதும் அழுதாங்க. அங்க போட்டிருக்கு. அந்த 1வது வசனம் வாசிங்க ஆன்டி. அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள். தேவையில்லாத டிப்ரஷன். எவ்ளோ தூரம் நம்மள வழி நடத்திட்டு வந்தாரு. இந்த தேவன் என் கூட இருக்கிறாரே! அவர் என்னை எப்படி கைவிடுவார்? அப்படின்னு அவங்களால நம்பவே முடியல. ரா முழுவதும் அழுதார்கள். அங்க அழுறாங்க. இங்க தேவன நம்ப முடியல. உடனே தங்கள வழிநடத்தி கொண்டு வந்த மோசேக்கும், ஆரோனுக்கு விரோதமா முறுமுறுப்பு. இங்க தேவன நம்ப முடியலனாலே, அங்க முறுமுறுப்பு ஏற்பட்டு விடுகிறது. அடுத்ததா சொல்றாங்க, எகிப்து தேசத்துல செத்து போனோம்னா நல்லா இருந்திருக்குமே! இந்த வனாந்தரத்துல செத்தா கூட பரவால்ல. நாங்க பட்டயத்தால மடியும்படிக்கு அவங்க இமேஜினேஷன்லாம் எப்படி இருக்கு? நாங்கள், நான் இதுதான் அவங்க வார்த்தையாவே இருக்கு. எங்கள் பெண் ஜாதிகளுக்கும் பிள்ளைகளும் கொள்ளையாடும்படிக்கு கர்த்தர் எங்களை இந்த தேசத்திற்கு கொண்டு வந்தது என்ன? கர்த்தருக்கு விரோதமாகவே மோசேக்கு விரோதமா, ஆரோனுக்கு விரோதமா முறுமுறுத்துட்டு இருந்தவங்க, இப்ப தேவனுக்கு விரோதமாகவே முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க. எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம். எவ்ளோ தூரம் அந்த எகிப்துல இருந்து தேவன் வெளிய கொண்டு வந்தார். ஆனா, இவங்க என்ன சொல்றாங்க? எகிப்துக்கு திரும்பி போவதே உத்தமம். நாங்க ஒரு தலைவனை ஏற்படுத்திக் கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம் வாருங்கள்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்றாங்க. அப்பதான் யோசுவாவும், காலேபும் அங்க தங்களுடைய வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு அவங்க சொல்றாங்க, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்து வந்த தேசம் மகா நல்ல தேசம். இவங்க இருதயத்துல கொஞ்சம் கூட அந்த மக்கள பற்றின எண்ணங்கள் தோன்றவே இல்ல. அது தோன்றவே இல்ல. அந்த எண்ணமே தோன்றல. ஆனா அந்த 10 பேருக்கும் அந்த மக்கள குறித்த எண்ணங்கள் தான் அவங்க இருதயத்தில் தோன்றினது. அவங்க இருதயத்தின் நிறைவுனால அவங்க வாய் பயத்த பேசுது. தோல்விய பேசுது. மரணத்த பேசுது. நாங்க செத்து போனா நல்லா இருக்கும். எகிப்துல செத்தா நல்லா இருக்கும். வனாந்தரத்துல செத்தா நல்லா இருக்கும். அப்போ என்ன பேசுறோம்? அதிலேயே அதே அதிகாரத்துல ஆண்டவர் திருப்பி 11வது வசனம் வாசிங்க ஆன்டி. கர்த்தர் மோசேயை நோக்கி, எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள்? தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாதிருப்பார்கள்? ம். எதுவரைக்கும் எனக்கு கோபம் உண்டாக்குவாங்க? தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் அடையாளங்களை அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாதிருப்பார்கள். அவங்க என்ன பேசுறாங்களோ கடைசில, அதுவே அவங்க வாழ்க்கையில நடந்தது. அந்த வனாந்தரத்துல செத்துப்போனா நலமா இருக்கும் அப்படின்னு அவங்க சொன்ன வார்த்தையின்படியே, அங்க என்ன நடக்க அந்த 10 பேரும் அந்த வனாந்தரத்துல மரித்த பிறகுதான், அடுத்து அவங்களால கானான சுதந்தரிக்க முடிந்தத பார்த்தோம். அந்த அதுல அதே வசனம் அதுல இருக்கும். அதே அதிகாரத்துல. ம். 24 வாசிங்க ஆன்டி. என்னுடைய தாசனாகிய காலேப் வேற ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும், உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும், அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேரப் பண்ணுவேன். அவன் சந்ததியார் அதை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். ஆ காலேபும், யோசுவாவும் அந்த தேசத்திலே நான் சேர பண்ணுவேன். அவன் சந்ததியார் அதை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். அத அதிலே அதே அதிகாரத்துல 27ல இருந்து வாசிங்க ஆன்டி.
எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற இந்த பொல்லாத சபையாரை எதுவரைக்கும் பொறுப்பேன்? இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதை கேட்டேன். நீ அவர்களோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் என் செவிகள் கேட்கச் சொன்ன பிரகாரம் உங்களுக்குச் செய்வேன் என்பதை என் ஜீவனைக் கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். ம். அடுத்த வசனம். இந்த வனாந்தரத்தில் உங்கள் பிரேதங்கள் விழும். உங்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்டவர்களாய் எண்ணப்பட்டு, உங்கள் தொகைக்கு உட்பட்டவர்களும் எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறவர்களுமாகிய அனைவரும் பிரேதங்களும் விழும். இங்க எப்பிணையின் குமாரன் போதும் ஆன்ட்டி. ஆ, இப்போ என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம் உங்களுக்கு செய்வேன். அப்போ இன்றைக்கும் இதெல்லாம் பழைய ஏற்பாட்டின் காலங்கள். இன்னைக்கு நம்ம கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டோம். நம்ம எவ்வளவு தூரம் அவரை விசுவாசிக்கிறோம், நம்ம என்ன வார்த்தைகளை பேசுறோம், இது தேவன் செய்ய வேண்டியது இல்ல. இதெல்லாம் அவங்க புரிந்து கொண்ட விதத்துல முதல் ஆதாமிலிருந்து பிறந்தவர்கள் எழுதின காரியங்கள். அவங்க புரிந்து கொண்ட விதத்துல எழுதியிருக்கலாம். தேவன் அன்பாகவே இருக்கிறார்ன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனா கூட அவர் விசுவாசம் இல்லாத இடத்துல அவரால் செயல்பட முடியாது. நம்ம இருதயம் எதுல நிரம்பி இருக்கு, எதை பேசுறோம், அவர் விட்டுருவாரு. அவ்வளவுதான். அந்த ரோமர் 1ல பார்த்தோம் அப்படின்னா, கோபாக்கினை அப்படின்னா என்னன்னு கொடுத்திருக்கோம்னா, உங்க இருதயத்தின் எண்ணங்களுக்கு தகுந்தபடி நான் உங்கள விட்டுட்டேன்னு விட்டுறாரு. அதுதான் கோபாக்கினை. அவர் விட்டுட்டாருன்னா போதும். அதுக்கு மேல நம்மளால எதையுமே செய்ய முடியாத இடத்துக்கு நம்ம வந்துடுறோம். அப்போ இன்றைக்கும் நம்ம கடந்து வந்த பாதைகள்ல தேவன் செய்த காரியங்கள், அற்புதங்கள், இத நம்ம பெருசா பார்த்து அவர பெருசா பார்க்கிறோமா? இல்ல இன்னைக்கு இருக்கிற ஒரு சூழ்நிலை நமக்கு பெருசா தெரியுதா? அவங்க என்ன பேசினாங்களோ அங்க அதுதான் நடக்குது. அவங்க இருதயம் கண்ணாடியைப் போல அங்கே செயல்பட்டதை பார்க்கிறோம். இதுதான் இன்னைக்கு நம்ம ஹார்ட் எப்படி இருக்குன்னு உங்கள நீங்களே ஆராய்ந்து பார்க்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோம். நான் என்ன வச்சு பயனே இல்ல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, மகனே மகளே என்னுடைய சாயலில் நீ உருவாக்கப்பட்டிருக்கிறாய். நீ எனக்கு பிள்ளையாயிருக்கிறாய். தேவனாலே எல்லாம் கூடும்னு இருக்கு. ஆனா என் வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்காது. இது நடக்காது, அது நடக்காது. இது எப்படி நடக்கும்? இப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கிறோம். நான் தனியா இருக்கிறேன். இந்த தனியா இருக்கிறேன்னு சொல்றதே மிகப்பெரிய ஒரு அப்பட்டமான ஒரு மாயையான எண்ணம். அவர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள்ளே இருக்கிறார். அப்ப அவர் எப்படி நம்மள தனியா விடுறாரு? இந்த தனிமைங்கிற எண்ணம் நமக்கு வருதுனாலே, அதுவே மாயை, பொய். ஒரு பொய்ய நம்பிட்டு இருக்கிறோம். இன்றைக்கும் கிறிஸ்துவுக்குள்ள நம்ம இருக்கிறோம்னா, திருத்துவ தேவன் நம்மோடு கூட ஒன்றாக கலந்திருக்கிறார்கள். அவருக்குள்ள நம்ம இருக்கிறோம். அவர் நமக்குள்ள இருக்கிறார்னா, நம்மள ஒரு நொடி பொழுது கூட அவர் நம்மை தனியே விடுகிறவர் அல்ல. இப்போ கிறிஸ்துவுக்குள்ள நமக்கு ஒரு உண்மையான அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம புது சிருஷ்டி, நியூ கிரியேஷன், நியூ ஸ்பீசிஸ். இதுதான் நம்முடைய அடையாளம். நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு விட்டான். பழைய கோபம், பழைய எரிச்சல், பழைய என்ன இச்சையா இருக்கலாம், என்ன விதமான காரியங்களா இருந்தாலும் அந்த பழைய மனுஷன் முதல் ஆதாமுக்குள் பிறந்த அத்தனை பேரும், நம்ம எல்லாரும் ஜென்ம சுபாவம் ஆன மனிதர்களா தான் நம்ம பிறக்கிறோம். ஆனா கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு ஆவியில உயிர்ப்பிக்கப்படுகிறோம். புது சிருஷ்டியாய் நாம் மாற்றப்படுகிறோம். இந்த பழைய மனுஷன் என்பவன் சிலுவையில் முற்றிலும் அறையப்பட்டு விட்டான். அப்போ பழைய மனுஷன் அறையப்பட்டுட்டான். அப்போ புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை நாம் தரித்துக் கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு எத நம்ம தரித்து கொண்டிருக்கிறோம்? இன்னும்
ஐயோ! அது இல்ல, இது இல்ல, அவங்க அப்படி சொல்ட்டாங்க, இவங்க இப்படி பேசிட்டாங்க. இதையே பேசிக் கொண்டு இருக்கிறோமா? இல்ல எத பேசிக் கொண்டு இருக்கிறோம்? மெய்யான நீதியிலும், பரிசுத்தத்திலும் அந்த வசனம் வாசிக்கலாம். எபேசியர் 4:23, 24. உங்கள் உள்ளத்திலே புதிதான ம், ஆவி உள்ளவர்களாகி, ம், மெய்யான நீதியிலும், பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். ம். உங்கள் உள்ளத்திலே எங்கயா? உள்ளத்துல புதிதான ஆவி உள்ளவர்களாகி, புது சிருஷ்டியா மாறியாச்சு. இன்னும் பழைய மனுஷன சிலுவையில் அறையப்பட்டத, பழைய மனுஷன களைந்து போடாதபடிக்கு நம்ம இருக்கிறதுனால தான் இன்னும் மனுஷர மாரி நமக்கு பயம், கவலை இது எல்லாம். மனுஷன மாரி கோபம், எரிச்சல், மன்னிக்க முடியல. வசனம் சொல்லுது, மண்ணானவன் எப்படிப்பட்டவர்களோ, மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. வானத்துக்கு உரியவர் எப்படிப்பட்டவரோ, வானத்துக்கு உரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. அடுத்த வசனம் சொல்லுது இதுல, மெய்யான நீதியிலும், பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட இன்னைக்கு நம்ம யார் சாயலா சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம்? தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். And put on the new man, which is created by God in righteousness and true holiness. மெய்யான நீதி, பரிசுத்தம். இது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நம்ம என்ன செய்யணுமா? தரித்துக் கொள்ள வேண்டுமாம். மெய்யான நீதியிலும், பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷன தரித்துக் கொண்டிருக்கிறோமா? இல்ல பழைய மனுஷனுடைய நேச்சர் இன்னும் நமக்குள்ளே இருந்து செயல்படுறதா? மற்றவங்கள ரொம்ப ஹர்ட் பண்றது, அவமானமா பேசுறது, அ இன்னும் என்னென்ன சுபாவங்கள் நமக்குள்ள இருக்கு? உள்ள என்ன இருக்கு? அதுதான் ரொம்ப முக்கியம். உள்ள இருக்கிறது தான் வெளிய வரும். உடனே நம்ம ரியாக்ட் பண்றோமா? இல்ல. சொன்னா சொல்லட்டும், பேசினா பேசட்டும். என் அப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியாம என் வாழ்க்கையில ஒண்ணும் நடக்க போறதில்ல. நான் ஏன் கவலைப்படணும்? அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம வந்துவிட்டோமா? அதுதான் பழைய மனுஷனை களைந்து போடுகிற ஒரு காரியம். உள்ளான மனுஷன்ல வல்லமையாய் பலப்பட நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். உள்ளான மனுஷனில் எப்படி வல்லமையா பலப்பட முடியும்? கிறிஸ்துவுக்குள்ள நான் இருக்கிறேன். எனக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார். அவருடைய சாயலாக நான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன். புதிய சிருஷ்டியாயிருக்கிறேன். எல்லா மனிதனுடைய இருதயத்திலயும் ஒரு கேள்வி. நான் யார்? சிலர் தங்களுடைய வேலைகள வச்சு அவங்க ஐடென்டிட்டிய டிஃபைன் பண்றாங்க. நான் ஒரு டாக்டர், நான் ஒரு டீச்சர். சிலர் தங்களுடைய செல்வத்த வச்சு, தங்களுடைய அழக வச்சு, தங்களுடைய தோல்விய வச்சு, இதுலெல்லாம் டிஃபைன் பண்றாங்க. ஆனா, தேவன் இத மூலமாலாம் நம்மை அடையாளப்படுத்தல. தேவன் நம்மை கிறிஸ்துவின் மூலம் நம்மை பார்க்கிறவராய் அவர் இருக்கிறார். நம்ம கடந்த காலம் நமக்கு அடையாளம் அல்ல. நம்முடைய அடையாளத்தை கிறிஸ்து தீர்மானித்து விட்டார். நாம் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டி. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், நீங்க கிறிஸ்துவுக்குள்ள தான் இருக்கிறீங்கங்கிறத நீங்க விசுவாசிச்சீங்கன்னா, நீங்க புது சிருஷ்டி. இது ஏதோ நல்ல மனுஷனா நம்ம மாறுறது அது இல்ல. ஒரு நியூ லைஃப நம்ம என்ன செஞ்சுட்டோம்? கிறிஸ்துவுக்குள்ள பெற்றுக்கொண்டு விட்டோம். பழைய மனுஷன் அவன் எப்படி இருந்தான்? பாவத்துக்கு அடிமையாய் இருந்தவன். மாம்சத்துக்கு அடிமையாய் இருந்தவன். புதிய மனிதன், புது சிருஷ்டியாக்கப்பட்ட மனிதன், கிறிஸ்துவின் ஜீவனை பெற்றவன், கிறிஸ்துவின் நீதியை பெற்றவன். அவனை தேவன் நீதிமான் ஆக்குகிறவர் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? அவனை யாரும் குற்றம் சாட்ட முடியாது. கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களை யாரும் குற்றம் சாட்ட முடியாது.
கிறிஸ்துவுக்குள்ள இன்றைக்கு நாம் எல்லோரும் தேவனுக்கு பிள்ளைகளாய் இருக்கிறோம். கிறிஸ்துவுக்கு உடன் சகோதரர்களாய், சகோதரிகளாய் நம்ம இருக்கிறோம். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ! கிறிஸ்துவை இன்றைக்கு நம்ம ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம்னா, இன்றைக்கு நாம் தேவனுக்கு பிள்ளை. அததான் அப்படித்தான் அவர் பார்க்கிறார். ஆனா நம்ம மனதுல நம்மை நாம் எப்படி பார்க்கிறோம்? அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த ஐ ஆம்ல நம்ம எப்படி செயல்படுறோம்? நான் அப்படிங்கிறது என்ன வார்த்தைகள நம்ம கன்ஃபஸ் பண்ணி கொண்டு இருக்கிறோம்? இனி நம்ம அடிமை இல்ல. நாம் தேவனுக்கு மகனாய் இருக்கிறோம், மகளாய் இருக்கிறோம். அடிமைத்தனத்தின் ஆவி இனி நமக்கு இல்ல. அப்பான்னு கூப்பிடக்கூடிய தைரியமா அப்பான்னு கூப்பிட்டு அவருடைய கிருபாசன தண்டைக்கு போகக்கூடிய ஒரு கிருபையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். சில நேரம் பாஸ்ட்ல செய்த காரியத்தை நினைச்சு எப்பவுமே நம்மள நாமே குற்றவாளியா பாக்குறோம். தண்டிக்கப்பட வேண்டியவங்களா பாக்குறோம். அது மிகவும் தவறான ஒரு காரியம். அது முடிஞ்சு போச்சு. அந்த பழைய மனுஷன் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டு விட்டான். சாத்தான் உங்க கடந்த காலத்தை அவன் நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறவனா இருக்கிறான். தேவன் கிறிஸ்துவுக்குள்ள நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருது அப்படிங்கிறத அவர் நினைவுபடுத்துகிறவரா இருக்கிறார். வாசிக்கலாம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ரோமர் 5:1. இவ்விதமாய் நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடினால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். படுவோம்னு சொல்லல. நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். Therefore, having been justified by faith. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். We have peace with God through our Lord Jesus Christ. நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? சமாதானம். ஒன்றா அவர் கூட நம்ம என்ன செஞ்சிட்டோம்? இணைக்கப்பட்டு விட்டோம். அவர் மூலமாய் அந்த 2வது வசனம் வாசிங்க ஆண்டி. அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அவர் மூலமாய், கிறிஸ்து மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை பெற்று ஏற்கனவே பெற்றிருக்கிறோம். விசுவாசத்தினால் பெற்று, எல்லாமே த்ரூ ஃபெய்த் தான். நீங்க எதை நம்புறீங்க அதுதான் முக்கியம். நான் கிறிஸ்துவுக்குள்ள நான் கிருபையினாலே விசுவாசத்தினாலே நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன். இந்த கிருபையில் பிரவேசிக்கக்கூடிய ஸ்லாக்கியத்தை நான் பெற்றிருக்கிறேன். அதுல பெற்றது மாத்திரம் இல்ல, இதிலே நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம். எதை அடைவோமா? தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். By whom also we have access by faith into this grace in which we stand. நிலை கொண்டிருந்து, இதுல நிலை கொண்டு இருக்கணும். ஆசிலேஷன்லயே இருக்கக்கூடாது. நான் நீதிமானா பாவியா, நீதிமானா இல்ல. கிறிஸ்துவுக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள். In which we stand and rejoice in hope of the glory of God. In hope of the glory of God. தேவ மகிமையை நாம் நிச்சயமாய் அடைகிறோம். அப்போ இன்னைக்கு நம்முடைய செயல்களினாலே நாம் நீதிமான் ஆகல. நான் அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், உபவாசத்தேன், நான் அந்த ஊழியம் பண்ணேன், இந்த ஊழியம் பண்ணேன், அதனால கர்த்தர் ஆசீர்வதிச்சார். இல்ல, அவர் செய்த செயல்களினால் நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் நம்மை அன்போடு அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நாம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். இன்னைக்கு அவர் ஒரு கட்டிடத்துல வசிக்கல. அவர் எங்க இருக்கிறாரு? நமக்குள்ளே இருக்கிறார். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம்.
நம்ம ஏற்கனவே தியானித்த வசனம்னாலும், இன்றைக்கு இதுல ஆழமாய் நாம் வேரூன்ற வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 6:19. உங்கள் சரீரமானது நீங்க தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? ம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும், உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும், நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. இத நல்லா தெளிவா இருதயத்துல பதிக்க வேண்டிய கட்டாயத்துல நம்ம இருக்கிறோம். நம்முடைய சரீரம் நாம் தேவனாலே பெற்றிருக்கிறோம். இன்றைக்கு இந்த சரீரம் அவர் தங்கி இருக்கிற ஆலயம். இன்னைக்கு அதாவது வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதபடி. சர்வத்தையும் படைத்தவர், சர்வத்தையும் தனக்குள்ளே நிலை நிற்கச் செய்கிறவர். இன்னைக்கு அவருக்கு அதெல்லாம் பெருசு இல்லையாம். இன்னைக்கு நமக்குள்ளே அவர் வாழ்வதுதான் அவருக்கு பிரதானமா இருக்கிறதாம். அவர் ஆசைப்படுறதே நமக்குள்ள வாழணும். இன்றைக்கு நமக்குள்ளே அந்த பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். நம்மில் தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமாய் நம்முடைய சரீரம் இருக்கிறது. அது மாத்திரம் இல்ல, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. இன்னைக்கு நான் எனக்கு நடக்குன்னு சொல்லிட்டு இருக்கிற வரைக்கும் நமக்கு அந்த பிரச்சனை ஒரு நாளும் ஓயாது. இனி நானே எனக்குரியவள் அல்ல. பவுல் சொல்றார், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இனி நாம் நமக்குரியவர்களே அல்ல. அடுத்த வசனம் 20வது வசனம் வாசிங்க அன்றி. கிரியத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஃபார் யுவர் பாட் அட் அ பிரைஸ். அவர் நம்மள பிரைஸ் விலை கொடுத்து வாங்கிட்டாரு. இனி அவருக்கு சொந்தம். நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு நடக்கிறது எல்லாமே அதை அவர் பார்த்துக்கிடுவார். அந்த இடத்துக்கு நம்ம ஹார்ட் எப்ப வருதோ அப்பதான் புதிய சிருஷ்டியின் வாழ்க்கைய நம்ம அனுபவிக்க ஆரம்பிக்கிறோம். இதெல்லாம் நீங்க மெடிடேட் பண்ணிட்டே இருக்க வேண்டிய வார்த்தைகள். நான் கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறேன், அவரால நான் வாங்கப்பட்டிருக்கிறேன். இனி நான் என்னுடையவள் அல்ல, நான் அவருடையவள். அவருக்கு சொந்தமானது. இன்னைக்கு நமக்கு ஒண்ணு நடக்குதுன்னா அது அவர் எப்படி பார்க்கிறாரு? அவருக்கு சொந்தமான ஒரு ஒரு தன்னுடைய பிள்ளைக்கு நேரிடுகிறதா தான் அவர் பார்க்கிறாரு. ஆனா நம்ம எப்படி பார்க்கிறோம்? அவரையும் நம்மளையும் பிரிச்சு, எனக்கு நடக்குதே, என்ன பேசிட்டாங்களே, என்ன சொல்லிட்டாங்களே. இதுதான் இன்னைக்கு பெரிய பாரமா, கவலையா நமக்கு இருக்கு. இன்னும் இந்த விசுவாசத்துல நம்ம நிலை கொண்டு இருக்க முடியல. அதனால தான் இன்னும் தேவ மகிமைய நம்மளால முழுசா நம்ம இன்னும் பார்க்க முடியல. அப்போ நான் கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறேன். We were bought at a price. நான் இனி என்னுடையவள் அல்ல, அவருக்கு சொந்தமாயிட்டேன். அவர் வாங்கிட்டார். இப்போ ஒரு பொருளை நம்ம விலை கொடுத்து வாங்குறோம் கடையில போய். அதுக்கப்புறம் அந்த கடைக்காரனுக்கு அந்த பொருள் உரிமை இல்ல. நமக்கு அது சொந்தமாயிருது. அத நம்ம என்ன வேணாலும் அந்த பொருளை நம்ம செய்றோம். சாப்பிடுறதுக்கு பொருள் வாங்குறோம். என்ன வேணாலும் இன்னைக்கு இல்ல, நம்ம ஒரு வெஹிக்கிள் வாங்குறோம். ஒரு கார் வாங்குறோம். இத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த காருக்கு என்ன பிரச்சனை ஏற்பட்டாலும், அந்த காரு அத பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நம்ம தான் அதுக்கு எப்ப பெட்ரோல் போடணும், டீசல் போடணும், அத எப்ப சர்வீஸ் விடணும். எல்லாமே அந்த ஓனர் தான் செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு. அதுபோல தான் இன்னைக்கும் நம்ம அவரால நம்ம விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிறோம் என்கிற அந்த விசுவாசத்துல நம்ம நிலை கொண்டிருக்க வேண்டும். அப்போ வசனம் நம்ம தேவன் நம்மள பார்க்கும்போது அவர் என்ன சொல்றார்? நீ எனக்கு பிள்ளை, நீ எனக்கு சொந்தம். உனக்கு நேரிடுகிறது அது உனக்கு நேரிடுவது அல்ல. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம்? நான் தோற்றுவேன், எனக்கு ஞானம் இல்ல. ஆனா அங்க வசனம் சொல்லுது. ரோமர் 8:37.
இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். எப்படியா? முற்றிலும் ஜெயம். நம்ம ஜெயிப்போன்னு மட்டும் சொல்லல, முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள். எல்லாத்துலயும் ஜெயிப்பதற்கு கிறிஸ்துவுக்குள்ள நம்ம இருக்கிறோம்னாலே நாம் எல்லாவற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். ஒரு கதை சொல்லுவாங்க, எல்லாருக்கும் இந்த கதை கேள்விப்பட்ட கதை தான். ஒரு சிங்கக்குட்டி ஆடுகளோட கூட வளர்ந்துதான். அது ஆட்ட போல கத்துது, ஆட்ட போல வாழ ஆரம்பிச்சுது. அது அப்படியே ஆடு மாதிரியே பிஹேவ் பண்ணுது. ஒரு நாள் ஒரு பெரிய சிங்கம் அத குளத்துக்கு பக்கத்துல கூட்டிட்டு போயி, "நீ இந்த தண்ணீர்ல உன் முகத்த பாருன்னு" காட்டுச்சாம். அப்பதான் அதுக்கு புரியுது, நான் ஆடு இல்ல, சிங்கம்ன்னு. அப்ப முதல் முறையா அப்பதான் அதுக்கு புரியுதாம். அதுக்கு பிறகு அதோடைய வாழ்க்கையே மாறுச்சு. அதுபோல தான் இன்னைக்கும் பல வருஷம் சர்ச்சுக்கு போறோம். கிறிஸ்தவர்கள நான் அப்படி இப்படி பரம்பரையா கிறிஸ்தவங்களா இருக்கிறோங்கிறோம். பல வருஷமாச்சு நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்றோம். ஆனா இன்னமும் நமக்குள்ள பயம், குற்ற உணர்வு, தோல்வி இதிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காரணம் என்னன்னா, கிறிஸ்துவுக்குள் நாம் யாராய் இருக்கிறோம். எப்படி அந்த சிங்கம் புரியலையோ, அத போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் நம்ம யாருன்னு புரியல. தேவனுடைய வார்த்தை கண்ணாடியைப் போல இருக்கிறது. அதுல நம்முடைய உண்மையான அடையாளத்த பார்க்கிறோம். அந்த சிங்கம் எப்படி நீர்ல தண்ணீர பார்த்த உடனே தன்னுடைய முகத்த பார்த்து தான் யார்ன்னு எப்படி அடையாளம் கண்டு கொண்டதோ, அப்படித்தான் தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு நமக்கு கண்ணாடியா இருக்கு. இந்த கண்ணாடியில உங்க முகத்த பாருங்க. அததான் யாக்கோபுல எழுதுறாரு, வாசிக்கலாம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 23 முதல் 25. எண்ணத்தினால் வெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுவாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போன உடனே தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுவான். சுவாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறைக்கிறவனாய் இராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாய் இருந்து தன் செய்கையில் பாக்கியவானாய் இருப்பான். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதின்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். அதுக்கு முந்தின வசனம். அடுத்ததா நம்ம பார்க்கிறோம், எண்ணத்தினால் எனில் திருவசனத்தை கேட்டும் அதின்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். கண்ணாடியில பார்க்கிறோம். அந்த கண்ணாடிய பார்த்துட்டு போன உடனே நமக்கு மறந்து போகுது. நம்ம சாயல் இன்னதுன்னு மறந்து போகுது. அவன் தன்னைத்தான் பார்த்து அவ்விடம் விட்டு போன உடனே தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுவான். அதுபோலதான் சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவன் கேட்கிறதை மறுக்கிறவனாயிராமல் அதிலே நிலைத்திருக்கிறவன். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கூட பேசுகிற காரியம் நிலைத்திருந்து, இதுதான் நிஜம், இதுதான் நான், இதுல நிலைச்சிருக்கணும். அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாயிருந்து. அவன் அப்படி எப்படி நடக்கிறான்? கிறிஸ்துவுக்குள்ள புது சிருஷ்டிய போலவே அவனுடைய செய்கை எல்லாம் மாற ஆரம்பிக்குது. தன் செய்கையில் பாக்கியவானாயிருப்பான். தன்னுடைய அடையாளத்தை புரிஞ்சு அதுல இருந்து வாழுகிற மனுஷன்தான் உண்மையாய் நற்கிரியைகளை செய்வான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எதையோ செஞ்சா நடக்கும், இதை செஞ்சா ஆண்டவர் என்னை நேசிப்பாரு, இதை செஞ்சா நேசிப்பாரு, இப்படி எதை எதிர்பார்த்து செய்வான். ஆனா புது சிருஷ்டி ஆன பிறகு எதிர்பார்க்காம நன்மை செய்கிறவர்களாய் நாம் மாறுகிறோம். அவர் நன்மை செய்கிறவராய் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் சுற்றி திரிந்தாராம். இப்படி அவருக்கு நன்மை செய்யறதுனால அவருக்கு என்ன கிடைக்கும்னு அவர் எதை எதிர்பார்க்கல. அதே போல நாமும் அந்த அன்புல நம்ம செயல்பட ஆரம்பிப்போம்.
ஆனா அதுக்கு பலன் உண்டா? பலன் உண்டு. ஆனா அந்த பலனை எதிர்பார்த்து எந்த காரியத்தையும் நம்ம செய்ய மாட்டோம். அதுதான் முக்கியம். பவுல் பல இடங்கள்ல நீங்க அவர் எழுதின எபிஸ்டல்ஸ் எல்லாத்துலயும் கிறிஸ்துவுக்குள் அப்படிங்கிறத அவர் சொல்லிட்டே இருக்கிறாரு. கிறிஸ்துவுக்குள் இருந்தால் கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவுக்குள். அப்போ தேவன் நம்மள பார்க்கும் பொழுது நம்மள தனியா பார்க்கல. நம்ம எப்பவும் அவரோடு கூட இணைக்கப்பட்டவர்களாய், கிறிஸ்துவின் மூலமாய் நம்ம எல்லாரும் ஒன்றாக்கப்பட்டிருக்கிறதை அவர் பார்க்கிறார். அதனால நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டவள், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், நான் தேவனுடைய சுதந்திரமாய் இருக்கிறேன். அப்போ ஒவ்வொரு நாளும் நீங்க அத சொல்லணும். கண்ணாடிக்கு முன்னாடி நின்னு சொல்லுங்க. நான் புது சிருஷ்டி. நான் தேவனுடைய பிள்ளை. நான் தேவனால் முழுமையாக அன்பு கூறப்படுகிறேன். நான் மன்னிக்கப்பட்டவள். நான் நீதிமானாக்கப்பட்டவன். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் வாசம் செய்கிறார். இனி நான் என்னுடையவள் அல்ல. நான் அவருக்கு சொந்தமாயிருக்கிறேன். நான் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவள். இதெல்லாம் ஏதோ நான் சொல்லும்போது அப்படியே ஒரு உணர்ச்சியில சொல்றது இல்ல. இதுதான் தேவனுடைய மாறாத சத்தியங்களாய் இருக்கின்றன. இதுதான் ட்ரூத். அதனாலதான் இயேசு சொல்றாரு, யூ ஷால் நோ த ட்ரூத் அண்ட் த ட்ரூத் ஷால் செட் யூ ஃப்ரீ. சத்தியத்தையும் நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இத நீங்க அறிய ஆரம்பிச்சிருக்கிறீங்க. இத உணர்வுகள்ல உங்களுடைய மைண்ட், வில், எமோஷன்ஸ் இது எல்லாம் அவருடைய சத்தியத்தினால நிரம்ப 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 விடுதலையான ஒரு வாழ்க்கை. உங்களுடைய பழைய ஹர்ட்ஸ், பழைய லைஃப் இதெல்லாம் அவரோட கூட சிலுவையில அறையப்பட்டாச்சு. அவ்வளவுதான். நீங்க அவருக்கு சொந்தமாய், நீங்கள் பூரண ரூபவதியாய் அவர் உங்களை பார்க்கிறார். அவர் சொல்றது, என் பிரியமே, என் ரூபவதியே, உன்னில் பழுது ஒன்றுமில்லை. அவர் பார்க்கிறபடி நம்ம பார்க்கிறதுக்கு பெயர்தான் விசுவாசம். அவர் நம்மளை எப்படி பார்க்கிறாரு, அப்படி நம்ம பார்க்கிறதற்கு பெயர்தான் விசுவாசம். விசுவாசங்கிறது ஏதோ முயற்சி பண்ணி வர்றதில்ல. இட் இஸ் எ டிஸ்கவரி. அது ஒரு கண்டுபிடிப்பு. என்ன கண்டுபிடிக்கிறோம்? கிறிஸ்துவுக்குள்ள நான் யாரா இருக்கிறேன். அந்த கண்கள் திறக்கப்படுகிற ஒரு நிலை. அதுதான் விசுவாசம். இன்றைக்கு அந்த விசுவாசத்தை நம்ம பெற்று அதிலே நிலை கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அன்பில பரிசுத்தம் உள்ளவர்களாய் நாம் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு ஐ ஆம் அப்படிங்கிற அந்த வார்த்தை எவ்வளவு பவர்ஃபுல்லான வார்த்தைங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா இந்த ஐ ஆம் அப்படின்னு சொல்லும் பொழுதே சர்வமும், இந்த முழு பிரபஞ்சமும் அதை கேட்டுக்கொண்டிருக்கிறது. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், கர்த்தரை நம்புகிற நான் செழிப்பா இருப்பேன். நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு எங்கெங்க இருந்து உங்களுக்கு ப்ரொவிஷன் வேணும், எந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு வேணும், எந்த வாசல் உங்களுக்கு திறக்கப்படணும், இதெல்லாம் உங்களுக்கு தானா திறக்கும். ஏன்னா முழு உலகமும் இந்த நான் அப்படிங்கிற அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறது. ஐ ஆம் அப்படிங்கிறது அவ்வளோ பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட். அதனால உங்க இருதயத்தை அவருடைய வார்த்தையினால நீங்க நிரப்புங்க. இந்த வார்த்தைகளை தொடர்ந்து தியானிங்க. அப்படியே இத ரியலா பாருங்க, இத உண்மையா பாருங்க. நேற்றைய தினம் பேசின மெசேஜ் இன்னைக்கு உள்ளது. இத இத அடிக்கடி நீங்க கேட்க 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 உங்க இருதயம் மறுரூபமாகும். தேவ மகிமையை நாம் நிச்சயமாய் அடைவோம் என்கிற நம்பிக்கையை நாம் பெற்றிருக்கிறோம். தேவ மகிமையை நாம் அடைகிறோம். ஒரு நாள் கூட நீங்க கலங்க வேண்டிய, பயப்பட வேண்டிய, கவலைப்பட வேண்டிய இடத்துல நம் தகப்பன் நம்மை வைக்கவில்லை. நம்முடைய இருதயத்தை அவர் அறிந்திருக்கிறார். அவருக்கு எல்லாம் தெரியும். இன்னைக்கு காலையில நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ட்ரெயின்ல போறோம். ட்ரெயின்ல இருந்து இறங்கி நம்ம பல பேர் போர்ட்டர்ஸ் இருக்கிறாங்க. நம்மளுடைய லக்கேஜ சுமக்கிறதுக்கு. இறங்குன உடனே அந்த போர்ட்டருடைய ட்ரெஸ், அவங்களுடைய பேட்ஜ் இது உண்மையாவே போர்ட்டர்ன்னு சொல்லி நமக்கு உண்டான உடைமைகள் எல்லாத்தையும் அவங்கள்ட்ட குடுக்குறோம். அவங்க தூக்கிட்டு வராங்க. இப்போலாம் அதுக்கு ட்ராலி இருக்குது. அது சுமந்துட்டு வர்றாங்க.
அவங்கள்ட்ட இறக்கி வச்சிடுறோம். ஆனா இந்த உலகத்தை படைச்சவர் சொல்றாரு, நம்மளை மீட்டெடுத்தவர் சொல்றாரு, சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்றாரு, நீ என் மேல உன் பாரத்தை இறக்கி வச்சிரு. ஆனா நம்ம இறக்குறோமா? இப்ப வரைக்கும் இறக்கல. குடுத்துட்டு குடுத்துட்டு அந்த பாரத்தை தூக்கி வச்சுக்கிறோம். இன்னைக்கு எல்லாத்தையும் அவர்ட்ட குடுங்க. அவருக்கு சொந்தமான ஜனமா நீங்க மாறிட்டீங்க. அவர் பார்த்துக்கிடுவார். அவ்வளவுதான். அந்த இடத்துல நீங்க வரும்போது, அந்த காரியங்கள்ல அற்புதங்கள் நடக்கிறத நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. நம்ம ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நல்ல நாளிலும் எங்களோடு இடைப்பட்ட உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கிருபையாய், ஈவாய் அப்பா, உம்முடைய விசுவாசத்தினாலேயே நாங்கள் ரட்சிக்கப்பட்டு நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் புது சிருஷ்டியாகி இருக்கிறோம். இந்த சத்தியம் எங்கள் இருதயத்திலே மாறாத சத்தியமாய் ஆழ் மனதுல பதிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ரீபாலா ஷேக்கெரெமி கலூஷரபா லீபலி ஷோரு ஹது கர்பெலே ஹேரி பஹூஷலா. அப்பா, நாங்கள் புது சிருஷ்டியாய் இருக்கிறோம் அப்பா. அழிவுள்ள வஸ்துக்களினாலே நாங்கள் மீட்கப்படாமல், வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல், அழியாததும் மாசற்றதுமான அப்பா உம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே, வசனத்தினாலே நாங்கள் மறுபடியும் பிறந்திருக்கிறோம். இனி நாங்கள் எங்களுடையவர்கள் அல்ல. நாங்க உமக்கு சொந்தமான ஜனம். இந்த விசுவாசத்தை நாங்கள் பெற்று இதுல நிலை கொண்டு இருக்க ஆவியானவரே எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. எங்க இருதயத்துல இருக்கக்கூடிய தேவையில்லாத எண்ணங்கள், யோசனைகள், சிந்தனைகள் எல்லாவற்றையும் உங்ககிட்ட நாங்க இறக்கி வைக்கிறோம்ப்பா. இங்க கவலைகள், பயங்கள் எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டோம். நீர் யோசனையில் பெரியவர், செயல்களில் மகத்துவம் உள்ளவர், அதிசயமானவைகளை செய்கிறவர், ஆலோசனையில் ஆச்சரியமானவர். எங்க வாழ்க்கையில நீங்க செய்ய நினைச்சது அது தடைபடாது தகப்பனே. இப்பொழுதும் நாங்கள் விசுவாசத்தோடு நாங்க பேசுறோம்ப்பா. நாங்களும் எங்கள் குடும்பங்களும் கிறிஸ்துவினாலே மீட்கப்பட்டவர்களாயிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் நாங்கள் எல்லோரும் நீதிமான்களாக ஆக்கப்பட்டிருக்கிறோம். புது சிருஷ்டியாய் நாங்கள் மாறிவிட்டோம். பழைய மனுஷன், எங்களுடைய எல்லாருடைய பழைய மனுஷனும் சிலுவையில அறையப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம், பேசுகிறோம். அப்பா, உம்முடைய வார்த்தை எங்களுக்கு கண்ணாடியாய் எங்களுக்கு பல காரியங்களை கற்றுக் கொடுக்குது. நாங்க இன்றைக்கு உங்களுக்கு பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஜீவனுக்குள்ள நாங்க வந்து விட்டோம். வெளிச்சத்துக்குள்ள வந்து விட்டோம். ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டோம். ஆளுகையை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். கிருபையின் ஈவையும் நீதியாகிய பரிபூரணத்தின் ஈவையும் நாங்கள் பெற்றிருக்கிறபடியினாலே இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுகை செய்கிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. வந்த ஒவ்வொருவரையும் மனதார உங்க பிள்ளையா நான் பிளஸ் பண்றேன். விதைக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அது 100 மடங்கு பலன் தருவதாக உம்முடைய கரங்களிலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். வழி நடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.